தினம் ஒரு தொழில்நுட்ப செய்தியில் இன்று நாம் கேட்கவிருப்பது விதை உற்பத்தி தொழில்நுட்பங்கள். நிலத்தேர்வு. விதை உற்பத்திக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலத்தில் கடந்த பருவத்தில் பிற மற்றும் அதே ரக பயிரிடப்பட்டிருக்க கூடாது. அவ்வாறு பயிரிடப்பட்டிருந்தால் சான்றளிப்பு துறையினால் சான்றளிக்கப்பட்ட அதே ரகமாக இருத்தல் வேண்டும். பயிர் விலகு தூரம். விதை உற்பத்திக்கு விதை பயிரானது பிற ரகம் மற்றும் சான்று பெறாத அதே ரகத்திலிருந்து, அதாவது வயலை சுற்றி 50 மீட்டர் இடைவெளி விட்டு இருத்தல் வேண்டும். உரமிடுதல். 1 ஹெக்டேருக்கு 50 கிலோ தழைச்சத்து, 25 கிலோ மணிச்சத்து, 25 கிலோ சாம்பல் சத்து மற்றும் 10 கிலோ மாங்கனீஸ் சல்ஃபேட்டை அடியுரமாக இட வேண்டும். இலைவழி உரம் தெளித்தல். பூக்கள் பூக்கத் தொடங்கும் பருவத்தில் 1% DAP கரைசலை தெளிக்க வேண்டும். மீண்டும் 10 நாள் இடைவெளியில் 2வது தெளிப்பினை தெளித்தல் வேண்டும். அறுவடை. செடியில் 75 முதல் 80% காய்கள் மஞ்சள் நிறமாக மாறி அடிக்காய்கள் வெடிக்கத் தொடங்கும் போது அறுவடை செய்ய வேண்டும். இந்த நிலையில் காயின் ஈரப்பதம் 50 முதல் 60% விதையின் ஈரப்பதம் 25 முதல் 30% இருக்கும். விதைகள் பழுப்பு நிறமாக மாறியிருக்கும். அறுவடை செய்த பின் செடிகளை தலைகீழாக 3 முதல் 4 நாட்களுக்கு வைக்க வேண்டும். செடிகளை வளையக்கூடிய தன்மையுள்ள மூங்கில் கழியினால் அடித்து விதைகளை பிரித்தெடுக்கலாம். விதை சுத்திகரிப்பு. நல்ல தரமான விதைகளை பெறுவதற்கு 4/64 இன்ச், அதாவது 1.6 மில்லிமீட்டர் வட்டக்கண் அளவு கொண்ட சல்லடை கொண்டு சலித்தல் வேண்டும். விதைகளை 7 முதல் 8% ஈரப்பதம் வரும் வரையில் நன்கு உலர்த்த வேண்டும். விதை நேர்த்தி. காய்ந்த விதைகளை கார்பன்டசிம் மருந்து கொண்டு 1 கிலோ விதைக்கு 2 கிராம் என்ற அளவில் 5 மில்லிலிட்டர் தண்ணீர் கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். விதை சேமிப்பு. விதைகளின் ஈரப்பதத்தினை 8 முதல் 9 மாதமாக குறைத்து பின் சாக்கு அல்லது துணிப்பைகளில் குறுகிய கால சேமிப்பிற்காக 8 முதல் 9 மாதங்கள் சேமித்து வைக்கலாம். விதைகள்